Hi everyone. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா Stokes theorem. Already நம்ம Green's theorem பார்த்திருக்கோம். So Green's theorem பாத்தீங்கனாலும் single integral equal to double integral தான். பட் அந்த இடத்துல நம்ம simple closed surface யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா open surface. அங்க closed surface Green's theorem, இங்க open surface. அதான் வித்தியாசம். And also one more இன்னொரு வித்தியாசமும் இருக்கு. இந்த இடத்துல நம்ம curl vector எடுத்திருப்போம். So that is the surface integral of the normal component of the curl vector function f over an open surface is equal to the line integral. So this is Stokes theorem. Integral over C f dot dr which is equal to double integral over s del cross f dot n cap into ds, or else we can say curl f vector. So the curl means, what is the curl? Curl means del cross. Instead of del cross, we can say curl of f vector dot n cap into ds. Okay, so now let's start. இன்னொரு example problem பார்க்கலாம் நம்ம. So verify Stokes theorem for f vector is equal to y minus z into I direction plus yz into j direction minus xz into k direction, minus xz into k direction over the open surface of the cube. X is equal to 0 to 1, y is equal to 0 to 1 and z is also 0 to 1 is not included in the XOY plane, which mean நம்ம வந்து XOY plane விட்டுட்டு மத்ததோட surface equal to அந்த விட்டுறோம்ல அந்த பிளேனோட லைன் இன்டெக்ரலுக்கு ஈக்குவலா இருக்கா. இட் இஸ் லைக் ஒன் பாக்ஸ், ஒரு டிஃபன் பாக்ஸ் கன்சிடர் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த மூடி வந்து அந்த டிஃபன் பாக்ஸ்க்கு ஓப்பனா இருக்கா அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்னா டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சர்ஃபேசஸ். ஸோ டோட்டலா 6 சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து 5 சர்ஃபேஸ் ஆட் பண்ணிட்டு மீதி இருக்க அந்த லிட்டோட சர்ஃபேஸை லைன் இன்டெக்ரல் வச்சு ஆட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம். இப்போ ஸ்டோக்ஸ் தியரம் நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் ஸ்டோக்ஸ் தியரம்னா நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் எஸ் டெல் கிராஸ் எஃப் டாட் என் கேப் இன்டு டிஎஸ். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்வேஸ் கிரீன்ஸ் தியரமா இருந்தாலும் சரி, ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்வேஸ் RHS ப்ரூவ் பண்ணிட்டு தான் LHS போவோம். ஸோ அதே கான்செப்ட் நான் இங்கேயும் யூஸ் பண்ண போறேன், RHS. ஸோ நமக்கு RHS வந்து ஸ்டோக்ஸ் தியரம் வந்து டெல் கிராஸ் எஃப் இம்பார்ட்டண்டா நமக்கு டெல் கிராஸ் எஃப்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ டெல் கிராஸ் எஃப் டெல்னா நமக்கு என்னன்னு தெரியும். இட்ஸ் அ கிரேடியன்ட் I இன்டு டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே இன்டு டோ பை டோ ஒய் பிளஸ் கே இன்டு டோ பை டோ இசட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் I வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார் அண்ட் டெல். ஸோ அந்த டெல்லோட ஐயோட டைரக்ஷனோட வேல்யூ என்ன, ஸ்கேலார் பார்த்தீங்கன்னா டோ பை டோ எக்ஸ், ஜேயோட ஸ்கேலார் டோ பை டோ ஒய், கேயோட ஸ்கேலார் பார்த்தீங்கன்னா டோ பை டோ இசட் அண்ட் எஃப் வெக்டார்ன்றது உங்களுக்கு கிவன் வெக்டார். எஃப் வெக்டார்ன்றது கிவன் வெக்டார். ஸோ இந்த கிவன் வெக்டார் பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் இசட் ஐ டைரக்ஷன், ஒய் இசட் ஜே டைரக்ஷன் மைனஸ் எக்ஸ் இசட் கே டைரக்ஷன். இதை தான் நம்ம நெக்ஸ்ட் காலம்ல ஃபில் பண்ண போறோம். ஸோ ஐ டைரக்ஷனோட ஸ்கேலார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் இசட், ஜே டைரக்ஷனோட ஸ்கேலார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இசட் அண்ட் கே டைரக்ஷனோட ஸ்கேலார் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இசட். நம்ம இப்போ டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிப்போம். ஸோ டெல் கிராஸ் எஃப்னா ஃபர்ஸ்ட் ஐ வெக்டார். இட்ஸ் லைக் நம்ம ஆர்டினரியா எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஐக்கு நேராக உள்ள காலம், ஐக்கு நேராக உள்ள ரோவர் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு பார்த்தீங்கன்னா இது 0, வித் ரெஸ்பெக்ட் டு இசட்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஒய் வரும். ஓகே, ஸோ அதாவது with respect to x is 0 because x with respect to y 0 because y ஏ இல்ல. அடுத்து வந்து with respect to z ன்னு பாத்தீங்கன்னா z ஓட டிஃபரன்ஷியேஷன் 1 into y வந்து நமக்கு y வரும். அதே மாதிரி மைனஸ் j வெக்டார் இன்டு நம்ம பண்ணும்போது மைனஸ் z பிளஸ் 1 வரும், பிளஸ் k வெக்டார் இன்டு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 மைனஸ் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் ஒய் ஐ டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஐ எம் டேக்கிங் இன்சைட், அந்த நெகட்டிவ் வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆகிடும், இசட் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், -1 இன்டு ஜே டைரக்ஷன் மைனஸ் கே டைரக்ஷன். இதுதான் நம்மளோட டெல் கிராஸ் எஃபோட வேல்யூ. ஸோ RHS பொறுத்த வரைக்கும் டெல் கிராஸ் எஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம் போட போறோம். இப்ப பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். ஓவர் த ஓப்பன் சர்ஃபேஸ் ஆஃப் த கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கியூபை வரைவோம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுல எத்தனை சர்ஃபேஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க லெட்ஸ் ட்ரா த கியூப். ஸோ அந்த கியூபை நம்ம பர்ஃபெக்டா வரையணும். ஸோ நான் ஈஸியாக எப்படி வரையலாம் அப்படின்ற ஒரு டிப்புமே உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ கியூபு, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு கரெக்டாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்கொயர் வந்து இந்த கால்வாசியில் இங்கேருந்து போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்கொயர் அதே அளவுள்ள ஸ்கொயராக தான் இருக்கணும். ஸோ அடுத்த ஸ்கொயர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்கொயர் போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் நமக்கு என்னன்னு தெரியணும். அதே மாதிரி இந்த இசட் ஆக்சிஸும் தெரியணும். ஸோ அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். ஸோ கியூப் வரைய நீங்கள் கஷ்டமே படாமல் ஈஸியாக எப்படி வரையுதுன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின். இந்த பாயிண்ட் வந்து எப்போவுமே ஆரிஜின் போது ஓன் நம்ம எடுத்துக்கணும். அந்த வேல்யூஸ் வந்து 0,0,0 இது நமக்கு தெரியும். எப்போதுமே இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து இசட் ஆக்சிஸ். ஸோ இந்த ஸ்டோக்ஸ் தியரம்ல மட்டும் இல்லை, காஸ் டைவர்ஜென்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு 3 டைரக்ஷன் இந்த மாதிரி 3 டைரக்ஷனா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ்ல இருக்க பாயிண்ட் ஆல்வேஸ் பின்னு எடுத்துக்கோங்க. இசட் ஆக்சிஸ்ல இருக்க பாயிண்ட் ஆல்வேஸ் சின்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு பயங்கரமான டிப்பு. எப்போதுமே மாத்தாதீங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னா ஏ, ஒய் ஆக்சிஸ்னா பி, இசட் ஆக்சிஸ்னா சி. நான் இந்த டேபிளர் காலம் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அது. ஏபிசியா. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா அப்படியே கண்டினியூஸா வாங்க. டி, இதையும் மாத்தாதீங்க. டிஇ அவுட் சைடை ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். டிஇ எஃப், அதுக்கப்புறம் இன்சைட் போங்க. ஜி, டிஇஎஃப்ஜி. இந்த மாதிரி நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வர எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு சர்ஃபேஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்கிற சர்ஃபேஸும் அதே மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம சர்ஃபேஸ் எல்லாம் 1 by 1 பார்ப்போம். ஸோ அது புரிஞ்சாதான் நமக்கு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது புரியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 சர்ஃபேஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ டைரக்ஷன்ல எக்ஸ் ஆக்சிஸ்னா ஏன்ற பாயிண்ட்ல தொடங்குங்க. AEGDF, AEGD அகைன் ஏ. ஸோ அதான் கான்செப்ட். AEG. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்கொயர். இந்த சர்ஃபேஸ் வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். AEGD. அதே மாதிரி ஆப்போசிட் ஆஃப் தட் டைரக்ஷன் வந்து மைனஸ் ஐ டைரக்ஷன். மைனஸ் ஐ டைரக்ஷன்னா இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம ஏல ஆரம்பிச்சோமா, அப்போ ஒய் ஆக்சிஸ் பில ஆரம்பிப்போம், இசட் ஆக்சிஸ் சில ஆரம்பிப்போம். எக்ஸோட ஆப்போசிட் வந்து ஓல ஆரம்பிக்கணும், ஒய்யோட ஆப்போசிட்டும் ஓல ஆரம்பிக்கணும், இசட்டோட ஆப்போசிட்டும் ஓல ஆரம்பிக்கணும். இப்போ எக்ஸோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஓ. அப்போ அதுக்கு வந்து நம்ம எப்படி கரெக்டா நம்ம டயக்ராம் போடணும்னா அதே மாதிரியான ஸ்கொயர் நீங்க எடுக்கணும். அதே மாதிரியான ஸ்கொயர் எடுத்தாதான் நம்ம வந்து கரெக்டா போடுறோம்னு அர்த்தம். அப்ப என்ன வரும்னா ஓல ஸ்டார்ட் பண்ண போவோம். அப்போ எப்படி வரும்? ஓல ஸ்டார்ட் பண்ணி OBFC, இதுதான் மைனஸ் ஐ டைரக்ஷன். நம்ம அடுத்து ஜே டைரக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே டைரக்ஷன். யூ மீன் ஒய் ஆக்சிஸ்ல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜே டைரக்ஷன். ஒய் ஆக்சிஸ் போது பில தொடங்கணும். ஒய் ஆக்சிஸ் போது பில தொடங்கணும். அந்த சர்ஃபேஸ் பார்த்துக்கோங்க. பில தொடங்கும் போது BFGE. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் மாறக்கூடாது. BFGE. ஸோ இந்த டயக்ராம் என்ன? BFGE. பில ஆரம்பிக்குது ஒய் ஆக்சிஸ். ஆப்போசிட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்னா மைனஸ் ஜே. ஆப்போசிட் ஆஃப் ஜே டைரக்ஷன்னா மைனஸ் ஜே டைரக்ஷன். ஷோரா அது ஓல ஆரம்பிக்கணும். அப்போ OADC ஆப்போசிட் ஆஃப் ஒய்.
அதாவது இந்த சர்ஃபேஸ்க்கு ஆப்போசிட் இருக்க கரெக்டான சர்ஃபேஸ் எடுக்கணும். அப்ப கரெக்டான சர்ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்போசிட்னா ஓல ஆரம்பிக்கணும். OA DC again O. So OA DC இதுதான் நம்ம y axis. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா z axis. ஸோ அது ப்ராப்பரா பார்க்கலாம். இப்போ z axis பார்த்தீங்கன்னா அதே மாதிரி x டைரக்ஷன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் z axisனா k அலாங் k வெக்டாருக்கு நம்ம என்ன டைரக்ஷன், அலாங் kனா c ல ஆரம்பிக்கணும். அலாங் kனும் போது c ல ஆரம்பிச்சு CDGF என்ன வருது நமக்கு, அது CDGF. அந்த சர்ஃபேஸ் வந்து இப்போ இந்த மாதிரியான சர்ஃபேஸ்னா கரெக்டா ஃபுல் ஸ்கொயர்னா கண்டிப்பா ஆப்போசிட்டா இருக்கிறது ஃபுல் ஸ்கொயரா இருக்கணும். அப்படி இல்லை நம்ம எடுக்கிறது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்னா அந்த ஆப்போசிட் இருக்கிறதும் நமக்கு அதே மாதிரி ஷேப்பா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் கே வெக்டார்னா ஷியரா ஓல ஆரம்பிக்கணும். அப்போ இதுதான் நமக்கு சீல ஆரம்பிச்சோம். அப்போ மைனஸ் கே வெக்டார்னா இது வரும் OAEB. அதோட இது என்ன வரும்னா உங்களுக்கு OAEB. ஸோ கரெக்டா அந்த சர்ஃபேஸோட அந்த ஃபேஸ் வந்து கரெக்டா இருக்கணும் நமக்கு பார்க்கும்போது. இந்த ரெண்டு டயக்ராமுமே ஒண்ணுதான். இது வந்து k டைரக்ஷன், இது ஆப்போசிட் ஆஃப் k டைரக்ஷன். இது j டைரக்ஷன், ஆப்போசிட் ஆஃப் j டைரக்ஷன். இது x டைரக்ஷன், i டைரக்ஷன், இது ஆப்போசிட் ஆஃப் i டைரக்ஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம்ல உள்ள ஒவ்வொரு சர்ஃபேஸுமே நான் எப்படி பிரிச்சேன். டோட்டலா இந்த கியூபிக்ல உங்களுக்கு 6 சர்ஃபேஸ் இருக்கு. அந்த 6 சர்ஃபேஸுமே இப்போ நான் பிரிச்சு காமிச்சிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம RHS ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இப்போ RHS பார்ப்போம். ஸோ RHSன்றது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் தான். இப்போ நம்மளோட RHS பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், இதில் சர்ஃபேஸ் 1 ப்ளஸ் சர்ஃபேஸ் 2 ப்ளஸ் சர்ஃபேஸ் 3 ப்ளஸ் சர்ஃபேஸ் 4 ப்ளஸ் சர்ஃபேஸ் 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு சர்ஃபேஸ் 6 வந்து நம்ம நாட் இன்க்ளூடட், சர்ஃபேஸ் 6 வந்து நாட் இன்க்ளூடட், யூ மீன் நாட் அப்ளிகபிள். சர்ஃபேஸ் 6 வந்து நமக்கு நாட் அப்ளிகபிள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் த XOY பிளேன். அப்ப XOY பிளேன்ல இருக்கிறது இந்த சர்ஃபேஸ் 6 தான், AOBE தான் சர்ஃபேஸ் 6. இது நாட் இன்க்ளூடட், நாட் அப்ளிகபிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 5 சர்ஃபேஸ், இந்த 2 ரோஸ் கலர், ப்ளூ கலர், இந்த ஆரஞ்சு, இதோட 5 சர்ஃபேஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி தனியா அதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு RHS கிடைச்சிரும். LHSக்கு இந்த ரிமூவ் பண்ணோம்ல, இதோட லைன் இன்டெக்ரல் ஒவ்வொன்னா அந்த கிரீன்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி லைன் இன்டெக்ரல் ஒவ்வொன்னா ஃபைண்ட் பண்ணி ஃபைனலா ஆட் பண்ணும்போது LHS ஈக்குவல் டு RHS வரும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேபிளர் காலம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம டேபிளர் காலம் தான் ஈஸியா நம்ம எப்படி இன்டகிரேட் பண்றதுக்கான ஒரு டிப். பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் டேபிளில் என்னென்னலாம் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக இன்டகிரேஷன் வரைக்குமே இதில் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம ஏரியா என்ன ஏரியா எடுக்க போகிறோம். நான் இதை ஃபுல்லாக போட்டுடுறேன். இந்த டயக்ராமை ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஏரியா, நெக்ஸ்ட் அந்த ஃபேஸ் சொன்னோம்ல, அது என்ன ஃபேஸ் அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் வெக்டார், ஐ டைரக்ஷனா மைனஸ் ஐ டைரக்ஷனா அந்த மாதிரி பார்ப்போம். அடுத்து வேல்யூஸ் என்னென்ன வரும் அப்படின்றது பார்ப்போம். லாஸ்டா வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். இப்போ இதுல மொத்தம் எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னா மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்கு. அப்போ சர்ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 2க்கு ஒரு லைனு, சர்ஃபேஸ் 3, சர்ஃபேஸ் 4 and 1 2 3 4 5. S6 is not included. S6 வந்து நமக்கு not included. S6 வந்து not included. ஸோ அதனால நமக்கு கவலை இல்லை, S6 பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம்னா இந்த இடத்துல ஏரியா EA ஏரியா. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸு, நெக்ஸ்ட் யூனிட் வெக்டார், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வேல்யூஸ், நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், எதை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம்.
ஸோ டோட்டலாக எத்தனை ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா S1, S2, S3, S4, S5, S6 not included. ஓகே, ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூனிட் வெக்டர் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐ டைரக்ஷனோட இது என்ன ஃபேஸ் என்ன, மைனஸ் ஐயோட ஃபேஸ் என்ன, ஜே டைரக்ஷனோட ஸ்பேஸ் என்ன, மைனஸ் ஜேயோட ஸ்பேஸ் என்ன, கே டைரக்ஷனோட ஸ்பேஸ் என்ன, மைனஸ் கே கிடையாது. இப்போ ஐ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சர்ஃபேஸ்லாம் நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ டைரக்ஷனுக்கு ஏல ஆரம்பிக்கணும், ஆப்போசிட் ஆஃப் ஐ ஓல ஐ டைரக்ஷன் ஏல ஆரம்பிக்கணும், ஆப்போசிட் ஆஃப் ஐ வந்து மைனஸ் ஐ வந்து ஓல ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் வந்து பில ஆரம்பிக்கணும், ஆப்போசிட் ஆஃப் ஒய் வந்து ஓல ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இசட் ஆக்சிஸ் வந்து சில ஆரம்பிக்கணும், ஆப்போசிட் ஆஃப் இசட் ஆக்சிஸ் வந்து ஓல ஆரம்பிக்கணும். இந்த டயக்ராம் இந்த கான்செப்ட் எப்போதும் மாத்தாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ நம்ம அதே மாதிரி அந்த அந்த ஃபேஸஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ADGE அந்த ரோஸ் கலர் டயக்ராம் ADGE. அதே மாதிரி ஆப்போசிட் ஆஃப் ஐ வந்து OBFC. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பியில் ஆரம்பிக்கணும், பி. ஸோ பார்த்துக்கோங்க ஒரு தடவை, நம்ம எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க, பியில் ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டா. ஸோ BEFG இது என்னன்னு பார்த்தீங்கன்னா BEFG. அதே மாதிரி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஓல ஆரம்பிக்கணும், OADC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ஆரம்பிக்கணும். அந்த டயக்ராம் எப்படி பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து சில ஆரம்பிக்கணும், அதாவது CDGF. இது வந்து CDGF. ஸோ இப்போ ஒரு க்ளூ நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல, என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஏல ஆரம்பிக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் பியில் ஆரம்பிக்கிறோம், இசட் ஆக்சிஸ் சில ஆரம்பிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் ஆப்போசிட் ஆஃப் ஐ ஆக்சிஸ் வந்து ஓல இருக்கணும், அதே மாதிரி ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் ஜேவும் ஓல இருக்கணும், ஆப்போசிட் ஆஃப் மைனஸ் கேவும் ஓல இருக்கும் ஃபார் காஸ் டைவர்ஜன்ஸ். இங்கே ஸ்டோக்ஸ்ன்றதுனால அது நமக்கு தேவைப்படலை. சரிங்களா. இப்போ வேல்யூஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க, கிவன் வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1 to 0. இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னும் போது ஏல ஆரம்பிக்கும் போது எக்ஸோட வேல்யூ 1. ஆப்போசிட் ஆஃப் எக்ஸ்னா ஓல ஆரம்பிக்கும், ஓன்றது ஆரிஜின், அப்போ எக்ஸோட வேல்யூ 0. அதே மாதிரி ஜே டைரக்ஷன்னா ஒய்யோட வேல்யூ 1, மைனஸ் ஜேனா ஆப்போசிட் ஆரிஜின், ஸோ 0, கேன்னும் போது இசட் ஈக்குவல் டு 1. இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, ஐ டைரக்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸை விட்டுட்டு ஐன்றது எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸை விட்டுட்டு ரிமைனிங் அவுட்வேர்டு. ஸோ அப்படி ரிமைனிங்னும் போது உங்களுக்கு இன்டகிரேஷன் வந்து டிஒய் டிஇசட் வரும். அதே மாதிரி இங்கேயும் டிஒய் டிஇசட் தான், பட் வேல்யூஸ் மட்டும் இங்கே மாறும். இந்த இடத்துல அவுட்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் டிஇசட், இதுலேயும் உங்களுக்கு டிஎக்ஸ் டிஇசட், இதில் என்ன வரும்னா டிஎக்ஸ் டிஒய். இதுதான் வந்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட். இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ஃபேஸாக நம்ம கால்குலேட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா சர்ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 2, சர்ஃபேஸ் 3 அந்த மாதிரி கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சர்ஃபேஸ் 1 வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், பார்க்கலாமா. சர்ஃபேஸ் S1. ஸோ அந்த S1ஓட ஃபார்முலா என்னன்னா டபுள் இன்டெக்ரல் டெல் கிராஸ் எஃப் டாட் என் கேப் இன்டூ டிஎஸ். டெல் கிராஸ் எஃப்ன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்னா ஆல்ரெடி நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்ல, டெல் கிராஸ் எஃப். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண டெல் கிராஸ் எஃப், மைனஸ் ஒய்ஐ டைரக்ஷன் பிளஸ் இசட் மைனஸ் 1 இன்டூ ஜே டைரக்ஷன் மைனஸ் கே டைரக்ஷன். ஸோ இதை நம்ம வந்து டெல் கிராஸ் எஃப் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டெல் கிராஸ் எஃப் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அதாவது மைனஸ் ஒய்ஐ டைரக்ஷன் plus z minus 1 into j direction, அதுக்கப்புறம் minus k direction. ஓகே, இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த del cross f. dot n cap, surface 1ல n cap வந்து i vector, dsன்றது integration with respect to i vectorன்றதுனால dy dz. ஸோ டாட் ப்ராடக்ட்னும் போது ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆகும், i dot i தான் 1, மற்றது எல்லாம் வந்து உங்களுக்கு 0. அப்போ மைனஸ் y வரும். ஸோ மைனஸ் y dy dz. So y varies from 0 to 1. Similarly, z varies from 0 to 1. Now we have to do the integration. So நமக்கு integration எப்படி பண்ணோம்னா, first inner integration followed by outer integration. First integration with respect to y followed by z.
இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணீங்கன்னா நெகட்டிவ் அவுட்ல இருக்கு. இன்டெக்ரல் 0 to 1 y-ஓட இன்டகிரேஷன் y ஸ்கொயர் பை 2 லிமிட் 0 to 1 இன்டு dz. இப்போ அப்ளை பண்ணும்போது லோவர் லிமிட் 0 ஆயிடும், அப்பர் லிமிட் மட்டும் 1/2 வரும். இன்டெக்ரல் 0 to 1 dz. திரும்ப இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணீங்கன்னா z லிமிட் 0 to 1. அப்போ நமக்கு சர்ஃபேஸ் 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2. சர்ஃபேஸ் 1 என்ன வரும் நமக்கு மைனஸ் 1/2. இதே மாதிரி சர்ஃபேஸ் 1 கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி நான் சர்ஃபேஸ் 2 கண்டுபிடிச்சிருக்கேன். சர்ஃபேஸ் 2னும் போது இந்த இடத்துல n கேப் வந்து மைனஸ் ஐ வெக்டார் வரும். ஸோ இந்த இடத்துல n கேப் வந்து மைனஸ் ஐ வெக்டார் வரும். ஸோ ஐ டாட் ஐ 1. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். இந்த ப்ரீவியஸாக எப்படி இன்டகிரேட் பண்ணமோ அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு y, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து 1/2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் 3 பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் 3ல வந்து n கேப் வந்து j வெக்டார். அப்போ இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். j டாட் j மட்டும்தான் 1, j டாட் j மட்டும்தான் 1, மற்றதெல்லாம் 0. அப்போ j டாட் j 1 இன்டு z மைனஸ் 1, z மைனஸ் 1 தான் வரும், மற்றதெல்லாம் 0 ஆயிடும். dx dz நம்ம ஆஸ் யூஷுவல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல இன்டகிரேட் பண்றோம், அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு zல இன்டகிரேட் பண்ணா இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 1/2 வருது. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் S4. S4ம் அதே மாதிரி தான் டெல் கிராஸ் எஃப் எடுக்கிறோம், மைனஸ் ஜே வெக்டார் எடுக்கிறோம். ஜே டாட் ஜே தான் 1, ரிமைனிங்லாம் 0 ஆயிடும். ஸோ நெகட்டிவ் ஜேன்றதுனால நெகட்டிவ் 1 வரும். நெகட்டிவ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு டூ த இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு z இன்டகிரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 1/2. நெக்ஸ்ட் அதே மாதிரி சர்ஃபேஸ் S5 பார்க்க போறோம். இதெல்லாமே நம்ம அந்த டேபிளர் காலம்லயே கூட போட்டுடலாம், பட் இருந்தாலும் நான் தனியா சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, நான் ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்றேன்னா நீங்க டேபிளர் காலத்துல அப்படியே போட்டுட்டு போயிடுங்க. ஸோ டபுள் இன்டெக்ரல் ஒரே பேப்பர்லயே முடிஞ்சிடும். டபுள் இன்டெக்ரல் டாட் கே வெக்டார்னும் போது கே டாட் கே தான் 1. ஸோ மைனஸ் வரும், நெகட்டிவ் வெளில எடுத்துருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ணுங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இன்டகிரேட் பண்ணுங்க, எனிவே மைனஸ் 1 வரும். அடுத்து சர்ஃபேஸ் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகும், அதே மாதிரி இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து RHS 1. ஸோ இதுதான் வந்து RHSல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 5 சர்ஃபேஸையும் ஃபைண்ட் பண்ணிட்டு 5 சர்ஃபேஸையும் நமக்கு ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா நெகட்டிவ் 1 வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா LHS. LHSன்னும் போது OABE. இப்போ நான் அந்த டயக்ராம் போட்டு நான் சொல்றேன், அப்பதான் நமக்கு புரியும். ஸோ எதனால இந்த டயக்ராம் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க, ஐம் சாரி Z ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 minute. ஸோ நமக்கு தெரியும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் Z ஆக்சிஸ், இது வந்து Y ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து O. ஸோ உங்க கொஷின்ல கிளியரா கொடுத்துருக்காங்க இட்ஸ் நாட் இன்க்ளூடட் XOY பிளேன், இட்ஸ் நாட் இன்க்ளூடட் XOY பிளேன். அப்போ இந்த பிளேன்ல இருக்க சர்ஃபேஸ் வந்து நமக்கு நாட் இன்க்ளூடட். இந்த பிளேன்ல இருக்க சர்ஃபேஸ் இப்ப பாருங்க, இந்த பிளேன் இந்த டயக்ராம்ல இந்த பிளேன்ல XOY பிளேன்ல இருக்க சர்ஃபேஸ் மட்டும் நாட் இன்க்ளூடட், அதாவது இந்த சர்ஃபேஸ் மட்டும் நாட் இன்க்ளூடட். ஸோ இப்போ நான் அந்த சர்ஃபேஸை மட்டும் தான் வரைய போறேன். அந்த சர்ஃபேஸ் மட்டும் வரைஞ்சிட்டு நம்ம எப்படி லைன் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது S6 சர்ஃபேஸ், அதாவது மைனஸ் ஜே டைரக்ஷன், மைனஸ் கே டைரக்ஷன். இப்போ அந்த டயக்ராம் அதே மாதிரி நான் வரைகிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடம் இப்படி வந்ததுங்களா? 1 minute. ஸோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இங்கே A டைரக்ஷன், ஏல ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப இது இப்படி ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ இதில் ஒரு லைன் போகும், ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் குறிக்கலாம் வாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்திருந்தேன் டயக்ராமில், எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது ஏ. ஸோ ஒய் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட்டை வந்து நான் பின்னு எடுத்திருந்தேன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஈன்னு எடுத்திருந்தேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஸ்மால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் 1ன்னு சொல்றேன், இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் வந்து 0. அப்போ நான் சம்டைம்ஸ் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் கேட்டா
எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஓகேவா, இந்த இடத்துல இசட்டுக்கு வேலையே இல்லை. ஸோ இருந்தாலும் நான் இசட் சொல்றேன். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இந்த பாயிண்ட், கண்டிப்பா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,1 வரும். அதாவது எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. எனக்கு இந்த இடத்துல இசட் என்ற ஆக்சஸே இல்லை. அப்போ எனக்கு இது 0. நான் எதனால இது சொன்னேன்றது உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்க. இப்போ இது வந்து ஆரிஜின் போது நமக்கு 0,0,0 வந்துடும். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ். அப்ப எக்ஸ் ஆக்சஸ்ல 1, மற்ற ரெண்டு ஆக்சஸும் 0. பி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ், அதனால ஒய் ஆக்சஸ்ல 1, மற்ற ரெண்டு பாயிண்ட் 0. இப்போ இந்த ஈன்றது சம்பந்தமே இல்லாம இருக்கு. பட் ஆனா அந்த ஈன்ற பாயிண்ட் ஒய்யையும் எக்ஸையும் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த ஈன்ற பாயிண்ட் எதை மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கு? ஒய்யையும் எக்ஸையும். இசட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த 1,1 மாதிரியே தான். இந்த பாயிண்ட் வந்து எப்படி, ஏன்னா பிகாஸ் இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ இந்த பாயிண்ட் வந்து ஈயோட பாயிண்ட் வந்து 1,1 மாதிரி தான். ஆனா இசட்டுக்கு தேவையே கிடையாது. இசட்ன்றது அவுட்வர்ட், எனிவே 0. ஸோ அதனால தான் இந்த டயக்ராம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ நம்ம போலாம் வாங்க. இப்போ நம்ம லைன் இன்டகிரேஷன்ஸ் 1 by 1 ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் எல்ஹெச்எஸ் சீஸ்? ஸோ நம்மளோட ஸ்டோக்ஸ் தியரம் படி எல்ஹெச்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் டாட் டிஆர். இதுல நமக்கு டிஆர்ன்றது என்னன்னு தெரியும், எஃப்ன்றது கிவன் வெக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஆர் வெக்டார்னா என்னன்னு தெரியும், பொசிஷன் வெக்டார், தட் இஸ் எக்ஸ்ஐ டைரக்ஷன் plus yj direction plus zk direction. அதே மாதிரி dr வெக்டார்னு பார்த்தீங்கன்னா அதே தான், dx i direction plus dy, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, dyj direction dz k direction. இப்போ நம்ம f dot dr கண்டுபிடிக்க போறோம். ஸோ f dot dr, fன்றது given function நமக்கு தெரியும், y minus z into i direction plus yz j direction. இது வந்து given question, minus xz k direction into, you mean which I mean dot product of dx I direction plus dy j direction plus dz k direction. இப்போ இத டாட் ப்ராடக்ட்னும் போது உங்களுக்கு ஸ்கேலார் ப்ராடக்ட் வரும். i dot i 1 j i மத்ததெல்லாம் 0. அதே மாதிரி j dot j 1 மத்ததெல்லாம் 0, k dot k 1 மத்ததெல்லாம் 0. இப்போ i dot i இட்ஸ் a scalar product. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், y minus z into dx plus yz into dy minus xz into dz. ஸோ இதுதான் நம்மளோட f dot dr. இப்போ நம்ம f dot dr கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு along OA, இப்போ என்ன பண்ண போறோம்னா along OA direction. இப்போ இதோட லைன் இன்டெக்ரல் 1 by 1 கண்டுபிடிக்க போறோம். எப்போதுமே நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ஓல, அதாவது ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் along OA direction, அடுத்து along AE direction, along EB direction, திரும்ப along BO. எங்க ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல திரும்ப வந்து முடிஞ்சிடணும். அதுதான் நம்மளோட மெயின் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஒவ்வொரு லைன் இன்டெக்ரல், மொத்தம் இதுல எத்தனை லைன் இன்டெக்ரல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 லைன் இன்டெக்ரல் இருக்கு பாருங்க. along OA ஒரு லைன் இன்டெக்ரல், along AB இன்னொரு லைன் இன்டெக்ரல், along EB இன்னொரு லைன் இன்டெக்ரல், along BO இன்னொரு லைன் இன்டெக்ரல். மொத்தம் 4 லைன் இன்டெக்ரல் இருக்கு. இப்போ ஒவ்வொரு லைன் இன்டெக்ரலா பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் along AE தான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ along OA, ஐம் சாரி, along OA தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் அதானே. along OA, along OAல அந்த ஓவோட பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க, 0,0,0. ஏயோட பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அது ஏயோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,0,0. இப்போ ஒரு லைன் பத்தி எழுதணும். அது என்ன லைன் பார்த்தீங்கன்னா இதுல ஸோ இதெல்லாம் என்ன நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எக்ஸ் கமா y, z. அதே மாதிரி இது x, y, z. இதுல பாத்தீங்கன்னா சேமா இருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா y ரெண்டும் சேமாவே இருக்கும் பாருங்க. y ரெண்டும் சேமா இருக்கும். அப்ப சேமா இருக்கிறத நம்ம எடுத்து எழுதிப்போம், y equal to 0. அதே மாதிரி அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த z சேமா இருக்கும் பாருங்க. z ரெண்டும் சேமா இருக்கு. ஸோ இதுல z-ம் சேமா இருக்கு. ஓகேங்களா? x மட்டும் வேரி ஆகுது, வேரி ஆகுறத விட்டுறணும். ஸோ நமக்கு z-ம் சேமா இருக்கு, z equal to 0. அப்போ dz பண்ணிங்கனாலும் 0 வரும். அதே மாதிரி இங்கே dy பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 0 வரும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 வரும். y0னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் y0, z0னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் z0. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா லைன் இன்டெக்ரல் along OA. along OAனா இன்டெக்ரல்
f dot dr integral f dot dr along OA direction. நம்ம ஆல்ரெடி f dot dr இதோ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க f dot dr. இது அப்படியே நம்ம எழுத வேண்டியதுதான் along OA directionக்கு. So f dot drனா பாத்தீங்கன்னா y minus z dx plus yz dy minus xz dz. இப்போ ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த வேல்யூஸை நம்ம இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த வேல்யூஸை இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல y 0 z 0 அப்ப இந்த டேர்மே 0 ஆயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல y 0 z 0 இந்த டேர்மும் 0 ஆயிடும். இந்த இடத்துல z 0 0 into anything 0 ஆயிடும். ஸோ ஃபைனலா இதோட ஆன்சரே 0. இதுதான் along OA direction. along OA directionோட ஆன்சர் வந்து நமக்கு 0. அதே மாதிரி along OA முடிஞ்சுதா? அதே மாதிரி அடுத்த ஒவ்வொரு டைரக்ஷனையும் நம்ம பார்க்க போறோம். along OA முடிஞ்ச பிறகு this is along OA. along OA முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு அடுத்த லைன் இன்டெக்ரல் பார்க்கலாம். அதாவது along AE. ஸோ அடுத்து along AE பார்த்தீங்கன்னா எது வேரி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ எது வேரி ஆகுது அப்படின்றத பார்க்கணும். along AEல பார்த்தீங்கன்னா எக்ஸ் சேமா இருக்கு, எடுத்து எழுதிக்கோங்க. y வேரி ஆகுது, அடுத்து z சேமா இருக்கு, dx 0 dz 0. ஸோ dx 0 போது இந்த டேர்ம் 0, dz 0 போது இந்த டேர்ம் 0, z 0 போது இந்த டேர்ம் 0. எனிவே ஆன்சர் 0. அதே மாதிரி along AB. ஸோ along EB. along EB பார்த்தீங்கன்னா எது ரெண்டு சேமா இல்ல, y வந்து சேமா இருக்கு, சேமா இல்லாதது. ஸோ x is equal to சேமா இல்ல, ஸோ y is equal to 1 சேமா இருக்கு, z equal to 0. ஸோ நம்ம இது ரெண்டு தான் எழுதிக்கிறோம், yயும் z மட்டும் எழுதிக்கிறோம். y equal to 0, x வந்து சேமா இல்ல, அதை விட்டுறணும். ஸோ அதே மாதிரி y டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy 0, z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dz 0. இப்போ இந்த இடத்துல y ஓட வேல்யூ வந்து 1, ஸோ இது வந்து 0. ஸோ 1 into dx இது வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா z 0 போது இந்த டேர்மே 0 ஆயிடும். இந்த இடத்துலையும் z 0 போது இந்த டேர்மே 0 ஆயிடும். மற்றது இருக்கிறது நமக்கு y ஓட வேல்யூ 1 into dx வந்து நமக்கு 1 into dx வந்து dx தான் வரும். இப்போ x ஓட லிமிட் பார்க்குறோம். xன்றது EB டைரக்ஷன், ல இருந்து bக்கு, அதாவது லோவர் லிமிட் வந்து e ஓட x வேல்யூவா இருக்கணும், அப்பர் லிமிட் வந்து b ஓட x வேல்யூவா இருக்கணும். ஸோ e ஓட x வேல்யூ தான் லோவர் லிமிட், b ஓட x வேல்யூ தான் அப்பர் லிமிட். ஸோ e ஓட x வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 lower limit, b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 upper limit. இப்போ dx இன்டகிரேட் பண்ணீங்கன்னா x limit 1 to 0, upper limit minus 0 minus 1, ஆன்சர் வந்து -1 வரும். இதுதான் EB. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா along BO. ஸோ அந்த BO பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். ஸோ எனிவே நமக்கு x 0 z 0 போது இந்த இடத்துல dx 0 போது இது ஃபுல்லா 0 ஆயிடும், இந்த இடத்துல z 0 போது 0 ஆயிடும். ஸோ இதுவும் 0 ஆயிடும் ஆப்வியஸா. லாஸ்டா LHS எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து நமக்கு -1 வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஸ்டோக்ஸ் தியரம் படி நமக்கு RHS ஓட வேல்யூ -1, அதே மாதிரி LHS -1, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுதான் ஸ்டோக்ஸ் தியரம். அடுத்து இன்னொரு சம், சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு சம் பார்க்கலாம். வெரிஃபை ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு I டைரக்ஷன் J டைரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, x வேல்யூவும் y வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டோக்ஸ் தியரம் நம்ம எழுதிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரெக்டாங்குலர் பாக்ஸ். இது வந்து 3 டைமென்ஷன் கிடையாது, 1 டைமென்ஷன். இது வந்து இட்ஸ் லைக் கிரீன்ஸ் தியரம்ல நம்ம எப்படி போட்டோமோ அதே ப்ரொசீஜர். என்ன பண்ணோம்னா இதோட சர்ஃபேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டெல் கிராஸ் எஃப் என்னன்னு பண்ணிட்டு யூனிட் வெக்டார். ஸோ இதுல வந்து யூனிட் வெக்டார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் வெக்டார்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் n கேப். n கேப் வந்து அவுட்வர்ட் நார்மல் வெக்டார் எடுக்கணும். n கேப் என்ன எடுக்கணும்னா அவுட்வர்ட் நார்மல் யூனிட் வெக்டார். xy ஆக்சிஸை தவிர வேற என்ன ஆக்சிஸ் இருக்கு? அப்ப z ஆக்சிஸ். z ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் என்னன்னு பாத்தீங்கன்னா k வெக்டார், அதுதான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம k வெக்டார்னு எடுத்தோம்னா டெல் கிராஸ் எஃப் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து k வெக்டார் அப்படின்னு போடுறோம். அப்ப அதோட ஆன்சர், ஸோ அந்த டெல் கிராஸ் எஃப் பார்த்துக்கோங்க, எப்படி ஃபைன் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி போன ப்ராப்ளம்ல பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவுட்வர்ட் வெக்டார் k எடுத்தா k டாட் k1, திரும்ப அந்த 4y மட்டும் வரும். ஆஸ் யூஷுவல் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம், ஆன்சர் 2ab² வருது.
அதே மாதிரி அந்த ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்க்கு லைன் இன்டெக்ரல் அலாங் ஓஏ ஏபி பிசி சிஓ. ஸோ ஒவ்வொரு லைன் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிப்போம் நமக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா AQ/3 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு ஏபி ஸ்கொயர் வருது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் லைன் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா பிசி வருது, ஆன்சர் இது. ஃபோர்த் லைன் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா CO, அதோட ஆன்சர் 0. லாஸ்டா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 2AB² வருது. ஸோ சர்ஃபேஸ்ல ஸ்டோக்ஸ் தியரம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான, ஒன்று வந்து கியூபிக் அதாவது 3 டைமென்ஷன் இருந்தா நம்ம எல்லா சர்ஃபேஸ் 5 சர்ஃபேஸையும் ஆட் பண்ணிட்டு ஒரு லைன் இன்டெக்ரலுக்கு ஒரு சர்ஃபேஸ் எடுத்து தனியா இது பண்ணுவோம். இதே டபுள் யூ மீன் XY ஆக்சஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சு அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன லைன் இன்டெக்ரல் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.